டிப்ஸ் 458. பீரோ முழுவதும் நகை சேர, பர்ஸில் வைக்கவே முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்க தினமும் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமக. டிப்ஸ் 459. பிரியாணி செய்ய இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் பொழுது அதில் 4 முந்திரி பருப்பு, அரை கைப்பிடி புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து போட்டு பிரியாணி செய்து பாருங்கள். சுவை கூடுதலாக கிடைக்கும். டிப்ஸ் 460. கேரட், முட்டைகோஸ், தக்காளி இவற்றை நாம் சாப்பிடும் பொழுது பச்சையாக அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள முகத்தில் உள்ள சுருக்கங்கள் காணாமல் போகும். டிப்ஸ் 461. கொண்டை கடலை, மொச்சை, பட்டாணி இவைகளை முன்கூட்டியே ஊற வைக்க மறந்துவிட்டால் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நன்றாக வறுத்து பின் தண்ணீர் ஊற்றி குக்கரில் வேக வைத்தால் நன்றாக வெந்துவிடும். டிப்ஸ் 462. நறுக்கிய பீட்ரூட்டை முதலில் எண்ணெயில் வதக்கிவிட்டு பிறகு வெஜிடேபிள் குருமா செய்தால் குருமாவின் நிறம் சிவப்பாகாமல் இருக்கும். டிப்ஸ் 463. எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் வைட்டமின் கே நிறைந்த நெய்யை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம். டிப்ஸ் 464. வெண்ணெயில் சிறிதளவு தூள் உப்பை தூவி வைத்தால் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும். டிப்ஸ் 464. வேப்ப எண்ணெய் கஷாயம் செய்து வாய் கொப்பளிக்கவும் அல்லது அரைத்து ஈறுகளில் தடவும். இதனால் ஈறுகள் ஆரோக்கியமாகும்.